அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணொளிப்பதிவினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையின் 10வது நாடாளுமன்ற தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இம்முறை தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி அனுர அலை என்று குறிப்பிட்டார்கள். ஜனாதிபதி தேர்தலில் உண்மையில் பலர் குறிப்பிடுகின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அனுர சுனாமி என்பதை போல ஏனைய கட்சிகள் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த போன்றவர்கள் கட்சிகளாக இருக்கலாம். மிகப்பெரிய வித்தியாசத்தில் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு லீடிங் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவு சாதனையை படைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கொழும்பு மாவட்டத்திலும் குறிப்பாக வேறு மாவட்டங்களிலும் புதிய மைல்கல்லை தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். தமிழர்கள் தொடர்பிலும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அனுரா தரப்பிடமிருந்து வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள், தேர்தல் தொடர்பான மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2024ஆம் ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளாக தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை நேரடியாக மக்கள் வாக்களித்து அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். 141 உறுப்பினர்களை அவர்கள் பெற்ற வாக்குகளின் விகிதாசாரத்தின் அடிப்படையில் 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்கள். அதாவது 3/2 பெரும்பான்மை 150க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறுதி பெரும்பான்மை மிக்க ஒரு நாடாளுமன்ற தேசிய கட்சியாக இவர்கள் மாறி இருக்கின்றார்கள். எந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், எந்த ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், இவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை உடனடியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படாத அளவுக்கு ஒரு அளப்பரிய வெற்றி அங்கு பதிவாக இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம். 159 ஆசனங்களை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் 5 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக 40 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்றுக் கொண்டதனூடாக தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள். எனவே தமிழ் கட்சிகள் என்று வரும்போது இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்று தமிழ் கட்சிகள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சியாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் 8 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் தேசிய பட்டியலூடாக 2 ஆசனங்கள், மொத்தமாக 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும் தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனத்தையும் 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இலங்கையில் களமிறங்கி இருக்கக்கூடிய சுயேட்சை குழுக்களும் ஏனைய ஆசனங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிகளவான ஆசனங்களை 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும், இரண்டாம் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி 40 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் உத்தியோகபூர்வமான முடிவுகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பல முக்கிய வேட்பாளர்கள் தமிழர்கள் மத்தியிலும் சிங்கள முஸ்லிம் வேட்பாளர்கள் மத்தியிலும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். முன்னாள் பல அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். மஹிந்த அமரவீர போன்ற அமைச்சர்கள், மைத்ரிபால சிறிசேனாவினுடைய மகன் தோல்வியடைந்திருக்கின்றார். அதே போல கரின் பெர்னாண்டோ தோல்வியடைந்திருக்கின்றார். ஷனத் நிஷாந்த் தோல்வியடைந்திருக்கின்றார். டில்ஷான் தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றார். அவ்வாறு பல சிங்கள அமைச்சர்களாக இருந்தவர்கள், ராயாங்க அமைச்சர்களாக இருந்தவர்கள் தோல்வியை தழுவி இருக்கும் சூழ்நிலையில் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கடந்த காலங்களில் அமைச்சர்களாக, ராயாங்க அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலர் முற்றாக தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்திருக்கின்றார். பிளட் இயக்கத்தினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கின்றார். அதே போல கடந்த 2020ஆம் ஆண்டில் அதிகபட்ச வாக்குகளை பெற்ற அங்கையன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டில் அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அங்கையன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த முறை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகி இருந்தார்கள் இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராயா கஜேந்திரனும் தோல்வியடைந்திருக்கின்றார். APDPயினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகாமல் தவறி இருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இது APDP கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுகின்றது.
அடுத்து வன்னி மாவட்டத்தில் IPDP சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான குலசிங்கம் திலீபன் அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்வான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் தோல்வியடைந்திருக்கின்றார். தமிழரசு கட்சியில் கடந்த முறை உறுப்பினராக தேர்வாகி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியடைந்திருக்கின்றார். பதுளை மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டிருக்கக்கூடிய அருணாச்சலம் அரவிந்த்குமார், வடிவேல் சுரேஷ் ஆகிய முக்கிய வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இது ஓரளவுக்கான முக்கிய வேட்பாளர்களினுடைய பட்டியலாக இருக்கின்றது. இன்னும் பலர் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராயாங்க அமைச்சர்களும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை தழுவி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அலையில் இவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். அடுத்து அனுர கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய கருணி அமரசூரிய ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கின்றார். அதாவது கொழும்பு மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட கலாநிதி கருணி அமரசூரிய 6,55,289 அதாவது 6,55,289 விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்றிருக்கின்றார். இந்த எண்ணிக்கை இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய அதிக கூடிய எண்ணிக்கை என்று தற்போது செய்தி வெளியாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் பெற்ற வாக்குகள் 5,27,364 என்பது கொழும்பில் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய அதிகூடிய வாக்குகளாக பதிவாக இருந்த சூழ்நிலையில் அதை தற்போதைய பிரதமர் கருணி அமரசூரிய முறியடித்திருக்கின்றார். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் அவர் பிடித்திருக்கின்றார். இதன் மூலம் முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ பெற்ற வாக்குகளை அந்த சாதனை அவர் உடைத்திருக்கின்றார் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்க விஜித கேரத் புதிய ஒரு மைல்கல்லை இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் படைத்திருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு நபர் பெற்றிருக்கக்கூடிய அதிக கூடிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கையில் அவர் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய கம்பகா மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட விஜித கேரத் 7,16,715 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதாவது கொழும்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கருணி அமரசூரிய இம்முறை அதிக வாக்குகளை பெற்ற 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் 6,55,000 வாக்குகளை பெற இவர் 7,16,715 வாக்குகளை பெற்று குறிப்பாக இலங்கை வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய அதிகூடிய விருப்பு வாக்குகளாக பதிவாகி இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் 1வது இடத்தை பிடித்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி 3 இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே தேசிய மக்கள் சக்தி 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஏனைய கட்சிகள் எந்த ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் குறிப்பாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக சாணக்கியன் அவர்கள் இந்த தேர்தலில் பதிவாக இருக்கின்றார். அவர் 65,458 வாக்குகளையும், ஸ்ரீநேசன் 22,773 வாக்குகளையும், ஸ்ரீநாத் 21,202 வாக்குகளையும் பெற்று தேர்வாகி இருக்கின்றார்கள். அதிகூடிய வாக்குகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனதாக்கி இருக்கின்றார் ராசமாணிக்கம் சாணக்கியன் என்ற கருத்து வழியாக இருக்கின்றது. அடுத்து குறிப்பாக யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தேசிய பட்டியல் ஊடாக அவர் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா என்ற செய்திகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் நான் தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரமே நான் நாடாளுமன்றம் செல்வேன் என ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். தேசிய பட்டியல் ஊடாக செல்லக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் கட்சியின் மத்திய குழுதான் இதை இறுதி முடிவெடுக்கும் என கூறியிருக்கின்றார். ஒருவேளை மத்திய குழு தேசிய பட்டியலுக்காக உங்களை தேர்வு செய்தால் என்ன செய்வீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவினுடைய முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அதிலும் அவர் ஒரு தெளிவற்ற முறையில் நான் தேசிய பட்டியலூடாக செல்வேனா என்றும் கூறவில்லை, செல்ல மாட்டேனா என்றும் கூறவில்லை. தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எடுக்கும் முடிவுக்கு
கட்டுப்படுவேன் என்ற விதத்தில் பட்டும் படாமல் விடயத்தை கூறியிருக்கின்றார். அடுத்து இம்முறை வெளியான இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பல இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் பெற்ற வெற்றி குறித்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு நன்றியை தற்போது கூறியிருக்கின்றார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பொது தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தமிழ் பிரதேசங்களை சேர்ந்த வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை குறிப்பிடுகின்றோம். இந்த மகத்தான வெற்றியானது இனவாதத்தை கடந்து அரசியல் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதை காலத்தின் கட்டாயமாக அனைவருக்கும் மாற்றியிருக்கின்றது. எங்களை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம், நன்றியுடையவர்களாக இருப்போம். தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அளித்த ஒவ்வொரு வாக்குகளும் வீண் போகாது, அதனை பாதுகாத்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது என்னென்ன விடயங்கள் என்று கூற முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக தமிழர் நலன் சார்ந்த விடயங்களில் தேசிய மக்கள் சக்தி சிறப்பு கவனம் எடுத்து செயற்படும் என்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் 5 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வன்னி உள்ளடங்கலான தேர்தல் தொகுதிகளில் அவர்கள் 5 ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் என்ற கேள்வி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இவைதான் இன்று தேர்தல் முடிவடைந்த பின்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. எனவே புதிய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 159 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்றார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய 225 தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அகில ஊடகத்தின் சார்பில் நாங்களும் மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நீங்களுடைய மக்கள் பணி, மக்களுக்கான பணி மேலும் செம்மையாக சிறப்பாக நேர்மையாக இதே சுத்தியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் சந்தர்ப்பத்தை மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.